உலக தமிழர்கள், தமிழ் தேசிய முதலாளிகள், தமிழ் ஆர்வலர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு இந்த மாநாட்டிற்கான நிதியை கொடுக்கணும். வேற யார்ட்டையும் கேட்க முடியாது. உலக தமிழர்கள் தான் நாம் தமிழர் கட்சியுடைய இனமாக, பணமாக, உணர்வாக, ஆற்றலாக நிற்க வேண்டும். donate.namtamizar.org அப்படிங்கிற இணைய பக்கம் இருக்கிறது. இன்னும் வெறும் வாடா மஞ்சப்படியா உடனே காத்துக்கல. என்னடா திங்கக்கிழமை ஆயிடுச்சு, மாநாடு வேற அறிவிச்சிருக்காங்க. திருநெல்வேலி திருடங்க இன்னும் திருநெல்வேலி பிச்சை கேட்டு வரலையேன்னு நினைச்சேன். இந்த வந்துட்டால என்ன மயிருடா உங்களுக்கு வந்து தமிழர்கள் திருநெல்வேலி கொடுக்கணும் சொல்லு. 15 வருஷமா தமிழர்களையும் உலக தமிழர்களையும் இலங்கை தமிழர்களையும் ஏமாத்தி சம்பாரிச்சு உடம்பு வளர்த்த யாரு? அண்ணன் சீமான் நல்லா ஜிம்முக்கு போய் உடம்பு ஏற்றி வச்சிருக்காருல. 15 வருஷத்துக்கு முன்னாடி சீமானுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, இப்ப சீமானுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? திருநெல்வேலி வாங்கி திங்கிற திருட்டு கும்பல்றா நீங்க. ஏன் இப்ப எங்க தளபதியை பத்தி பேசுறதுக்கு திமுக கிட்ட ஒரு வீடியோ 2 லட்சம் ரூபாய் வாங்குறீங்களா? யூடியூப்ல இருந்து வருமானம் வருது, அதை போட்டு மாநாடு நடத்து. எச்சப்பையில மஞ்சப்படியா எங்ககிட்ட வந்து கேட்கிற என்ன மயிருக்கு நாங்க கொடுக்கணும்? இவர் வந்து தமிழ் தேசியமா? என்ன தமிழ் தேசியம்? தன்னுடைய சொந்த பசங்களை தமிழ்ல படிக்க வைக்காதவரு இவர் தமிழை பாதுகாக்க போறாரா? மண்ணுக்கு மாநாடு, மலைக்கு மாநாடு, மயிருக்கு மாநாடு. அந்த மண்ணையும் மலையவும் எவன் குறைஞ்சு விற்கிறானோ அவங்க கிட்ட இருந்து கமிஷன் வாங்குறது. விவி மினரல்ஸ் வைகுண்டராஜனுக்கு எதிராக நீ ஒரு வீடியோ போட்ட, கரெக்டா? சாட்டை திரும்ப நீ வீடியோ போட்ட உடனே சீமான் கிட்ட இருந்து ஒரு அறிக்கை வருது, சாட்டைக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. அடுத்த நாள் அதே சாட்டை சேனல்ல இருந்து அந்த வீடியோ நிக்கிற. என்ன மயிருக்கு நிக்கிற? ஏன் கமிஷன் வந்துருச்சா? மானங்கட்ட பசங்களா? இன்னைக்கு திமுக தீய சக்தி மக்களோட வாழ்க்கையெல்லாம் நாசமாக்கி வச்சிருக்கான். மண்ணை கொள்ளையடிக்கிறான், மலையை கொள்ளையடிக்கிறான், தரமான பள்ளிக்கூடங்கள் இல்ல, தரமான மருத்துவமனைகள் இல்ல, 10 லட்சம் கோடி கடன் ஆயிடுச்சு, மக்களுக்கு ஒழுங்கான வருமானம் இல்ல, மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு தாவ சம்பாதித்த சொந்த காசை போட்டு ஒரு மனுஷன் தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு மக்களுக்கு நல்லது பண்ணலாம்னு அரசியலுக்கு வந்தா அந்த மனுஷனை உட்கார்ந்து எதுக்கிறதே முழு நேர அரசியலா பண்றீங்க. திமுக கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு திமுக பி டீமா செயல்படுற நாம் தமிழர் கட்சி மாமா கட்சிக்கு என்ன மயிருக்கு உலக தமிழர்கள் வந்து நிதிக்கு கொடுக்கணும்? நீங்க எங்க கிட்ட பிச்சை கேக்குறீங்க மாமா பசங்களா? எங்க கிட்ட பிச்சை கேக்குறீங்க? என்ன அவங்க இலக்கம் சொல்லி கட்சி ஆரம்பிச்சீங்க? இலங்கையில 3 லட்சம் தமிழர்கள் சாவதற்கு காரணமான திமுக ஒழிக்கிறதா எங்க லட்சியம் சொல்லிட்டு உங்க அண்ணன் அடிக்கடி போர் அறிவிப்பார். யாருக்கு எதிராக தெரியுமா? தமிழனுக்கா இல்ல தெலுங்கு விஜயகாந்துக்கு எதிராக போர். அடுத்து தமிழன் சீமான், அடுத்து வந்து கன்னடன் ரஜினிகாந்துக்கு எதிராக போர். இப்ப வந்து விஜய் தமிழன்ல, அதனால வந்து எதுவும் வந்தேன்னு சொல்லிட முடியாது. அதனால உடனே வந்து தற்கொலை ரசிகர் கூட்டத்துக்கும் தமிழ் தேசிய கூட்டத்துக்கும் போர். ஏய் மானங்கட்டவங்களா, உங்களோட இலக்கு என்னடா? திமுக வீழ்த்தண்டா, அதான் உங்களோட இலக்கு. அதுக்கு கட்சிக்கு நீதித்தாங்கன்னு சொல்லி இலங்கை தமிழர்கள் கிட்ட வாங்கி நான் திண்டீங்க. அதை விட்டுட்டு இன்னைக்கு திமுக கிட்டே வாங்கி திண்டுட்டு இன்னைக்கு வந்து தாவேக்காவை ஒழிக்கிறதா லட்சியம் சொல்லிட்டு கட்சி நடத்துறீங்களா மாமா பசங்களா? உங்களுக்கு நாங்க தான் நீதி தரணும். போய் எங்களுக்கு பிச்சை எடுக்கலாம். 4 இடத்துல பிச்சை எடுங்க. எங்க கிட்ட வந்து பிச்சை எடுக்காதீங்க.